கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 29 வரை, 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 38 வரை. தியானத்தின் தலைப்பு: ஆகாப் ராஜாவின் அழிவு. கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனம் 38. கர்த்தர் சொன்னதை செய்யாமலும் விடார், சொல்லாததை செய்யவும் மாட்டார் என்று கூறியவர் மோசே ஜெபித்தபோது இஸ்ரவேலை அழிக்காதபடி கர்த்தர் பரிதாபம் கொண்டு அவர்களை அழிக்காமல் விட்டாரே என்றும் கூறினார். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் வசனம் 14. பாருங்கள், தேவனுடைய பரிசுத்தத்தையும் குணாதிசயங்களையும் நாம் தவறாக எடை போடக்கூடாது. அவர் அன்புள்ளவர், அதே சமயம் அவர் நீதியுள்ளவர். அவர் அன்பு இரக்கத்தை பிறப்பிக்கும், அவருடைய நீதியோ நியாயம் தீர்க்கும். அது மாறாது. ஆனால் ஒரு நபர் தன் பாவத்திற்காக மனம் கசந்து மனம் திருந்தி வரும்போது தேவ இரக்கம் அவனை தாங்கும். ஆனால் அவன் இன்னமும் மனம் திருந்தாவிட்டால் தன் பாவத்தின் விளைவுகளை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். அந்த விளைவுகள் சந்ததியையும் பாதிக்கும், அவனையும் பாதிக்கும். நாபோத் செத்துப்போக காரணமாயிருந்த ஆகாபின் பாவத்தை கர்த்தர் கண்டார். இதன் விளைவை கர்த்தர் தெளிவாகவே எலியா மூலம் அறிவித்தார். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனம் 19, 21 முதல் 24 வரை. ஆகாப் இதை கேட்டபோது இரட்டுடுத்தி தன்னை தாழ்த்தினான் என்று பார்க்கிறோம். வசனம் 29. அதையும் கூட கர்த்தர் கண்டார். அவன் தன்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினபடியால் கர்த்தர் சொன்ன பொல்லாப்பை அவன் மகனின் நாட்களில் வரப்பண்ணுவேன் என்கிறார். இதனால் பிரியமானவர்களே, நாமும் எந்த பாவத்தையும் செய்துவிட்டு நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய இரக்கத்தை பெறலாமே என்று எண்ணக்கூடாது. அவர் நீதியுள்ள தேவன். இன்று தம்முடைய குமாரனையே நமக்காக பலியாக்கிய நீதி அவருடையது. ஆகவே நாம் தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது அவருடைய குமாரனையே காலின் கீழே மிதித்து அவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவர்களாக இருப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 29. ஆகவே நம் வாழ்வில் துணிகரம் வேண்டாமே. இந்த ஆகாப் இதன் பின்னராவது தேவனை சார்ந்து வாழ்ந்தானா? அதுதான் இல்லை. தேவனிடம் விசாரிக்காமல் சீரியருக்கு எதிராக போர் தொடுக்கிறான். அதிலும் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தையை கேட்டானே தவிர தேவனுடைய வார்த்தையை கூறிய மிகாயாவை சிறையில் இட்டான். முன்னர் அவன் தன்னை தாழ்த்திய தாழ்மை இப்போது எங்கே? இறுதியில் கர்த்தர் சொன்னபடியே நடந்த சம்பவத்தை இன்று வாசித்தோம். மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் சொன்னபடியே சம்பவித்தது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனம் 36. தேவன் நம்மேல் வைத்த அன்பும் இரக்கமும் பெரியதுதான். அதே வேளையில் அவர் நீதியும் நியாயமும் செய்கிறவர். எனவே ஆகாபின் முடிவு நமக்கு வேண்டாம். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொண்டு நான் பாவத்திலும் கீழ்ப்படியாமையிலும் வாழாதபடி என்னை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். என்மேல் கிருபையாயிரும். ஆமேன்.